உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:28. தேவன் இந்த பூமியில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு பரிபூர்ணமான மனிதன்தான் வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. நாம் வேதாகமத்தை படித்து பார்க்கும்போது தவறுகள் செய்த போதிலும் தேவன் பயன்படுத்திய பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு நம்முடைய பலவீனங்களோ குறைகளோ எதுவும் தடையில்லை. நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கைக்கான தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.